Hi students. ஸோ நீங்கள் 9 சிபிஎஸ்சி நியூ சிலபஸோட மேக்ஸில் 2.5 எக்ஸசைஸ் அந்த எக்ஸசைஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கான்செப்ட் இருக்குது. அதை நான் எப்படின்னு சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் அந்த எக்ஸசைஸ் போனீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த வீடியோ பார்த்துட்டு போங்க, அப்படின்னா தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சரி, ஓகே. இப்போ என்னென்னா லீனியர் ஈக்குவேஷன் சொல்லிட்டாங்க. லீனியர் ஈக்குவேஷன் சொல்லும்போது ஜென்ரல் ஈக்குவேஷன் நமக்கு தெரியும், y = ax + b. ax + b இந்த இடத்துல ஏபி அப்படிங்கிறது ரெண்டு வேரியபிள்ஸ் இருக்குது. ஓகேங்களா, ரெண்டு வேரியபிள். இப்போ ரெண்டு வேரியபிள் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நமக்கு ரெண்டு ஈக்குவேஷன் இருந்தால் தான் சால்வ் பண்ண முடியும். ஏன்னா லீனியர் ஈக்குவேஷன் சிங்கிள் வேரியபிளுக்கு ஒரு ஈக்குவேஷன் இருந்தால் போதும். லீனியர் ஈக்குவேஷனின் 2 வேரியபிள்ஸ் அப்படிங்கிறப்ப ரெண்டு ஈக்குவேஷன்ஸ் கம்பல்சரி வேணும். அப்படி இருந்தால் தான் சால்வ் பண்ண முடியும். பேசிக்காக தெரிஞ்சுக்கணும். இப்போ நான் ரெண்டு ஈக்குவேஷன் ஜென்ரலாக எழுதிட்டேன். இப்போ இந்த இடத்துல அன்னோன் வேரியபிள் எது, ஏபி. அதனால தான் ரெண்டு ஈக்குவேஷன்ஸ் எழுதிக்கிறேன். இப்போ ஜென்ரலாக நீங்களாக ஒரு ஈக்குவேஷன்ஸ் எழுதி சால்வ் பண்ணுங்கள். இந்த மெத்தட் எப்படின்னு ஃபஸ்ட் லிசன் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் நீங்களும் ஒரு ரெண்டு ஈக்குவேஷன் எழுதி போடுங்க. ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கலாம் நம்மளே கூட. ஓகேங்களா? சரி, இப்போ பாருங்கள், ரெண்டு வேரியபிள் இருக்கா. இந்த ரெண்டு வேரியபிளில் ஃபஸ்ட்டு திங் என்ன பண்ணுறீங்கன்னா, மொத்தம் ரெண்டு மெத்தட் இருக்குது. ஒன்று சப்ஸ்டியூஷன், இன்னொன்று எலிமினேஷன் மெத்தட் இருக்குது. நம்ம எலிமினேஷன் மெத்தட் போடலாம், அது கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும். இப்போ எலிமினேஷன் என்னது, ஒரு வேரியபிளை நீங்கள் எலிமினேட் பண்ணணும். எப்படி ஒரு வேரியபிளை எலிமினேட் பண்ணணும். ஸோ அது எந்த வேரியபிளை எலிமினேட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது நீங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது உங்களோட இஷ்டம் தான். இதை தான் பண்ணணும், இதை தான் ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படியெல்லாம் இல்லை. எனி டூ வேரியபிள்ஸில் எய்தர் ஏ ஆர் பி. ஓகேவா? சரி, ஓகே. அதுக்கப்புறம் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறீங்களா? ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அதுக்கு நியர்பை இருக்கிற கோஃபிஷியன்ஸு, அது உங்களுக்கு தெரியும். கோஃபிஷியன் என்ன, அது பக்கத்தில் இருக்க ஒரு நியூமரல் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் கோஃபிஷியன்ட்டு. அது ரெண்டும் ஈக்குவலாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணுங்கள். அது ரெண்டும் ஈக்குவலாக இல்லைன்னா ஈக்குவல் ஆக்கணும். அதுக்கு ஏதாவது நீங்கள் ஜஸ்ட் மல்டிப்ளை ஆர் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். ஆல்மோஸ்ட் மல்டிப்ளை பண்ணாலும் போதும். இது லீனியர் ஈக்குவேஷனுங்கிறதுனால நமக்கு பிரச்சனை கிடையாது. ஏன்னா ஒரு வேரியபிள் சிம்பிளாக தான் இருக்குது. இப்போ பாருங்கள், ஏபி இருக்கா. சரி, நான் பிங்கிற வேரியபிளை எலிமினேட் பண்ணுறேன்னு வச்சுக்கலாம். ஏன் பியை நான் சூஸ் பண்ணேன்னா, பியோட கோஎஃபிஷியன்ட் என்ன, 1. இங்கே என்ன, 1. ரெண்டு ஈக்குவலாக இருக்கா. அப்போ ஈஸியாக போட்டுடலாம்ல, அதுக்காக தான், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ இந்த இடத்துல பிங்கிற வேலையை எலிமினேட் பண்ணணும். இப்போ ரெண்டுமே சேம் சைனாக இருந்துச்சுன்னா, எப்போவுமே ரெண்டுமே சேம் சைனாக இருந்தால் நீங்கள் என்ன பண்ணணும், அதை எலிமினேட் பண்ண முடியாது. ஆட் பண்ணால் கேன்சல் பண்ண முடியாது. அது சப்ட்ராக்ட் பண்ணால் கேன்சல் ஆக முடியுமா? பி மைனஸ் பி என்ன ஆகிடும், 0 ஆகிடும்ல. அதுக்கு தான் சேம் சைனாக இருந்துச்சுன்னா சப்ட்ராக்ட் பண்ணுங்கள், டிஃப்ரெண்ட் சைனாக இருந்துச்சுன்னா ஆட் பண்ணிவிடுங்க. எப்படி, சேம் சைன்னா என்ன பண்ணணும், ஆட் பண்ணுங்கள். சரி, சப்ட்ராக்ட் பண்ணுங்கள். அதே டிஃப்ரெண்ட் சைனாக இருந்துச்சுன்னா ஆட் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், சிம்பிள். இப்போ இது சப்ட்ராக்ட் இல்லாமல் இன்னொன்று தெரிஞ்சுக்கங்க. சப்ட்ராக்ட் பண்ணும்போது இந்த இடத்துல சைன் சேஞ்ச் பண்ணணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இங்கே பாருங்கள், 20a + b சப்ட்ராக்ட் இது பண்ணுறோம், 4a + b சப்ட்ராக்ட் பண்ணும்போது மோர் தென் டைம்ஸ் இருந்துச்சுன்னா ப்ராக்கெட் போடுறோம். அப்போ என்ன வரும், 20a + b மைனஸ் மல்டிப்ளை பண்ணும்போது -a - b மைனஸ் 2 சேஞ்ச் ஆகுதாங்க. அதுதான் இந்த இடத்துல சைன் சேஞ்சுன்னு சொன்னேன். ஓகேங்களா? சரி, அப்போ என்ன ஆகிடுங்க, 2a - 4a எவ்வளவு, -2a. இது நான் அடிச்சிடுறேன், -2a. இந்த b கேன்சல் பண்ணிடலாம். 40 × 20 போச்சுன்னா எவ்வளவு, 20. இப்போ a = -20/2. அப்போ என்ன வரும், a = -10. இப்போ a வேல்யூ எடுத்துகிட்டு போயிட்டு எய்தர் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் ஆர் செகண்ட் ஈக்குவேஷன் எதில் வேணாலும் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். நான் ஃபஸ்ட் இதில் சப்ஸ்டியூட் பண்ணிட்டா, 2a + b = 40. 2 × -10 + b = 40. -20 + b = 40. b = 40 + 20. then b = 60. சரி சார், நான் கண்டுபிடிச்சிட்டேன். இது ரெண்டுமே கரெக்டாக எப்படி நான் செக் பண்ணிக்கலாம். நீங்கள் கண்டுபிடிச்சதுமே நீங்களே செக் பண்ணிடலாம். எப்படின்னா, ரெண்டு ஈக்குவேஷன்ஸ் இருக்கா, இதில் ஒன்று போய் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டில் போய் வெரிஃபை பண்ணலாமா. இப்போ வெரிஃபை இது நீங்கள் உங்களுடைய ரெஃபரன்ஸ்க்காக தான். ஓகேவா? இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறவங்க 2 × -10 + 40 60. 2 × -10 என்ன, -20 + 60. 60 - 20 40. இங்கே வருதுங்க, 40 வருதா. அப்போ நம்ம போட்டது கரெக்டாக. அவ்வளோதான், எலிமினேஷன் மெத்தட் இதுக்கு பேர்.
ஜஸ்ட் யூ ஹவ் டு ரெடியூஸ் த ஆர் எலிமினேட் எனி ஒன் வேரியபிள். இப்போ இதே நான் வந்து ஏவை எலிமினேட் பண்ணுறேன் அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா, இங்கே 4 இருக்குது, இங்கே 2 இருக்கா, இந்த டேபிளில் 2ஆல் டிவைட் பண்ணால் 1/2ன்னு வரும். அது இல்லைன்னா என்ன பண்ணிடலாம், இங்கே 4 ஆக்கணும்னா எதாவது மல்டிப்ளை பண்ணலாம். இங்கே ஆல்ரெடி 4 இருக்குது, இங்கே 2 இருக்கா, 2ஆல் 2 மல்டிப்ளை பண்ண என்ன ஆகும், 2 2 7 4 வந்துடும்ல. அப்போ ஃபுல் ஈக்குவேஷனையும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணோம். நாட் ஒன்லி ஃபார் ஹியர், யூ ஹவ் டு மல்டிப்ளை பை 2னா யூ ஷுட் மல்டிப்ளை பை ஆல் த 3 எலமெண்ட்ஸ். இந்த இது எல்லாத்தையும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அதுக்காக தான் இது மாதிரி செக் பண்ணிக்கங்க. மோஸ்ட்லி ஈக்குவலாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. ஓகே, தேங்க்யூ.